தீவிரமான விளைவுகள் இல்லாதிருந்தால் ஒரு நீதிபதி தனது நீதித்துறை முடிவை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவின் மூலம் உருவாக்கப்படக்கூடிய நிஜத்தில் இல்லாத போலியான தகவல்களை நம்பியிருப்பது வேடிக்கையான ஒன்றாக இருந்திருக்கும். ஆனால் இத்தகைய போலியான தகவல்கள் நீதித்துறை செயல்முறைகளில் பயன்படுத்தப்படும் போது அவை ஏற்படுத்தக்கூடிய கடுமையான அநீதியை கருத்தில் கொண்டு இந்திய உச்சநீதிமன்றம் இதனை 1984ஆம் ஆண்டு போபால் விஷவாயு பேரழிவுக்கு காரணமாக இருந்த மிகுந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மெத்தில் ஐசோசயனைடு வாயுவோடு ஒப்பிட்டுள்ளது. அதாவது யாராவது கவனிப்பதற்குள் கண்ணுக்கு தெரியாமல் வஞ்சகமாக பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என குறிப்பிட்டுள்ளது. ஒரு திவால் வழக்கில் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் மற்றும் தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ஆகியவற்றின் உத்தரவுகளை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளது. தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் செயற்கை நுண்ணறிவின் மூலம் உருவாக்கப்பட்ட கற்பனையான சட்ட மேற்கோள்களை நம்பியதையும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயமும் இதனை கவனிக்காமல் தவறவிட்டதையும் கண்டறிந்த பின்னரே உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை எடுத்தது. நீதிமன்ற நடவடிக்கைகளில் AI மூலம் உருவாக்கப்பட்ட கற்பனையான நீதித்துறை முன்மாதிரிகளை பயன்படுத்துவதற்கு எதிராக இந்த ஆண்டில் உச்சநீதிமன்றம் மேற்கொண்ட தொடர்ச்சியான தலையீடுகளில் இது சமீபத்திய நிகழ்வு. நீதிமன்றம் தனது தீர்ப்புகளின் மூலமும் நீதிபதிகள் தெரிவிக்கும் கருத்துகளின் மூலமும் நீதி வழங்கும் அமைப்பில் AI பயன்படுத்தப்படுவது குறித்து தொடர்ந்து கடுமையான மற்றும் எச்சரிக்கை மிகுந்த அணுகுமுறையை கையாண்டு வருகிறது. கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதியன்று நீதிபதிகள் BS நரசிம்மா, அலோக் அரதே ஆகியோரை கொண்ட இதே அமர்வு ஒரு விசாரணை நீதிமன்றம் AI-ஆல் உருவாக்கப்பட்ட கற்பனையான வழக்கு சட்டங்களை நம்பியிருந்ததை கவனத்தில் கொண்டு இதனை வெறும் முடிவெடுப்பதில் ஏற்பட்ட பிழையாக கருத முடியாது என்றும் நீதித்துறையின் முறைகேடு என்றும் அடிக்கோடிட்டு காட்டியது. திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு உதவி கருவியாக AI பயன்படலாமே தவிர அது ஒருபோதும் மனிதனின் சுதந்திரமான பகுத்தறிவு, நீதித்துறை விவேகம், தொழில்முறை ரீதியாக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு மாற்றாக முடியாது என்பதை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. AI-யின் மூலம் மனிதகுலம் ஒரு இருத்தலியல் கேள்வியை எதிர்கொள்கிறது என்று பல நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். AI-யினால் ஏற்படும் இடையூறை பொறுத்தவரை அதனை அறிந்த அறியாமை என குறிப்பிடலாம். அதாவது இது நடக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும், ஆனால் அதன் அளவு அல்லது விளைவுகள் என்ன என்பது யாருக்கும் சரியாக தெரியாது. எப்படி இருந்தாலும் மனித முட்டாள்தனமும் திட்டமிட்ட வடிவமைப்பும் இணைந்து AI-யிலிருந்து ஆபத்தான சமூக விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது என்பதற்கு போதுமான சான்றுகள் உள்ளன. இந்த ஆபத்துகளை எதிர்கொள்வதற்கு மனித மேற்பார்வை இன்றியமையாதது. போலியான இயந்திரத்தால் உருவாக்கப்பட்ட தீர்ப்புகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பது வழக்கறிஞர்களை பொறுத்தவரை ஒரு தொழில்முறை முறைகேடு. நீதிபதிகளை பொறுத்தவரை அவற்றை ஏற்பது கடமையிலிருந்து தவறும் மிக மோசமான தவறு என நீதிமன்றம் கூறியுள்ளது. மேலும் போலியான அல்லது கற்பனையான AI உள்ளடக்கத்தின் ஒரு சிறு பகுதியால் தாக்கம் ஏற்பட்டு வழங்கப்படும் எந்த ஒரு தீர்ப்பும் சட்டத்தின் பார்வையில் ஒரு முடிவே அல்ல. 2026ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்களில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கான வரைவு ஒழுங்குமுறைகளை பொறுத்தவரை தீர்ப்பு வழங்குதல், தண்டனை விதித்தல், பிணை தகுதியை தீர்மானித்தல், ஒரு தரப்பினரின் அல்லது சாட்சிகளின் நம்பகத்தன்மையை மதிப்பிடுதல் போன்ற நீதித்துறை முடிவுகளை எடுப்பதில் AI-யின் பயன்பாட்டை தடை செய்கிறது. இந்த வரைவு குறித்து பொதுமக்களின் ஆலோசனைகள் கோரப்பட்டுள்ள நிலையிலும் சரிபார்க்கப்படாத AI உள்ளடக்கங்களை மேற்கோள் காட்டும் வழக்கறிஞர்களுக்கான கடுமையான விதிமுறைகளை உருவாக்கவும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை வரையறுக்கவும் ஒரு பிரத்யேக குழுவை அமைக்குமாறு இந்திய பார் கவுன்சிலுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதி என்பது வழங்கப்பட வேண்டும் மற்றும் அது வழங்கப்படுவது வெளிப்படையாக தெரிய வேண்டும். அது ஒரு மாயத் தோற்றமாக இருக்கக்கூடாது.